ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு நம்ம ஊருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்புறோம். ஈரோட்டில் திருப்பூரில் வந்து இது ஆரஞ்சு லட்டு வரை கொடுத்தாங்களாமா. நாங்கள் எங்கே தங்கியிருந்தோங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மா டீ டைம். இது வந்து திண்டிவனம் திருவண்ணாமலை பைபாஸ் ரோட்டில் போகிறவங்க அம்மா டீ டைம் சர்ச் பண்ணிங்கன்னா மேப்பில் அம்மா டீ டைம்னு போட்டிங்கன்னா வந்துடும். ரூம்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு, மேலே நல்லா ஃப்ரீயாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. பார்த்துக்கிறதுக்கு ஆளுகளாக இருக்கிறாங்க. கீழேயே வந்து ரெசார்ட்டு என்ன வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருந்துச்சுல கைத்திரி? ஃபஸ்ட் டைம் இங்கே தான் தங்கணும், 2வது டைம் இங்கே தான் தங்கியிருக்கிறோம். இப்போ நம்ம ஊருக்கு கிளம்புறோம். ரூம் சர்வீஸ்லாம் நல்லா இருக்குது, நல்லா ரூமும் நீட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா வாங்க. சரி வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சென்னையிலேருந்து பாயத்தூர் வந்துட்டோம். போகும்போது நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால நிறைய பிளேஸில் அழகான பிளேஸ் பார்த்தோம், எடுக்க முடியல. இப்போ மழை இல்லை, அதனால் வந்து ஒவ்வொரு பிளேஸும் வந்து வித்தியாசமாக இருக்கிற பிளேஸ்லாம் உங்களுக்கு வந்து காட்டிகிட்டே வரேன். பாருங்கள், இது ஒரு முதல் பிளேஸு. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு வீடு மாதிரி தான் வந்து கட்டியிருக்குறாங்க. ஆனால் ஃபுல்லாக தண்ணி தான். அங்கே பாரு, அங்கே ஒரு படிக்கட்டு, இங்கே ஒரு படிக்கட்டு. ஆனால் மீன் வந்து சுத்தமாக இல்லைங்க. மீன் இருக்கிற மாதிரி அறிகுறியே இல்லை. தவளை குட்டிக்கு தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே மீன் விட்டால் நல்லா வளர்த்தலாம். பாருங்கள், இது ஒரு இடம். இன்னொரு இடம் காட்டுறேன் பாருங்கள். இன்னொரு இடம் வந்து இந்த தண்ணி தொட்டிக்கு ஆப்போசிட். தண்ணி தொட்டியாக இது என்னென்னு சொல்கிறேன்னு தெரியலங்க. குளமா பார்த்தா இது வந்து சென்னையில் இருக்கிறவங்க யாராவது வந்து பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இடம் இருக்குது, தொட்டியை கட்டி விட்ருக்காங்க. அது என்னன்னு தெரில, இருங்க அதையும் காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து தொட்டியை கட்டி விட்ருக்காங்க. சரக்கு பாட்டெலாம் குடிச்சு போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே வெறும் தொட்டியை கட்டி இது ஒரு சாலையாக போட்டிருக்காங்க. ஐ திங்க் இது வந்து ஒரு வேளை குப்பை தொட்டியாக இருக்குமோ. ஆனால் குப்பையே இல்லையே, மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு தனித்தனியாக பிரித்து போடுற கட்டி விட்ருக்காங்கன்னு தெரில. பாருங்கள், நம்ம கார் அங்கே நிற்கிது, இங்கே நிற்கிது. கிளம்பிட்டோம். பைபாஸ் பக்கத்தில் தான் வந்து கார் நிப்பாட்டிட்டு பாருங்கள். ஆனால் இந்த தண்ணி தொட்டியை பற்றி தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இது பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது, தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக சேலம் பக்கமாக வந்துட்டோம். வர்ற வழியில் எந்த ஹோட்டல் கடையுமே இல்லை. இங்கே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. வந்து கேட்டால் இங்கேயும் சாப்பாடு இல்லைன்ட்டாங்க. கேட்டால் மழை பெய்கிற காரணத்தினால சாப்பாடு போடலையாமா. இப்போ சென்னையில் வெட்டா போட்டுருச்சு. இங்கே சேலம் தாண்டி நீ ஈரோடு இங்கெல்லாம் மழை ரெட் அலர்ட், அதனால் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்களாம்மா. பார்ப்போம். செல்லக்குட்டிக்கு பரவாயில்லைங்க இப்போ. சரி, அங்கே போயிட்டு பார்ப்போம். ஏதாவது போகிற வழியில் ஹோட்டலுக்கான. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தக்காளி சாப்பாடு சுண்டக்கல்லை வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருக்கேன். காயத்ரியும் தம்பியும் காருக்கு இருக்காங்க, சாப்பிட்டாங்க. நான் நல்ல இடம் தொலைவிட்டு இப்போ இங்கே தான் ஒரு இடம் கிடச்சிது. சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். மணி இப்போ வந்து 2:50. இன்னொரு 1 மணி நேரத்தில் கிளம்பிடுவோம். இன்னொரு 98 கிலோமீட்டர் இருக்குது. நீங்களாம் மதியானம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். வரும்போது தம்பிக்கும் சரி காயத்ரிக்கும் சரி 2 பேத்துக்குமே உடம்பு சரியில்லைங்க. சாயந்தரம் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும். அதனால் அவங்க அம்மா வீட்டில் குழந்தை மாதிரி நீ கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன். சாயந்தரம் 7 மணிக்கு ஆஸ்பத்திரி போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம். ஒரு சின்ன விலாகு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.